இன்றைக்கு கூட நம்ம பார்க்கலாம், யார்ட்டையாவது போய் ஞானஸ்தானம் எடுங்கப்பா, அது ஞானஸ்தானம் நம்ம எடுக்கணும், அது தேவனுடைய நீதியாக இருக்குது, அதை அவர் சொல்லியிருக்கிறாரு எடுங்க அப்படின்னு சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க. இல்லை ஞானஸ்தானம்லாம் எடுக்க தேவையில்லை, பரவாயில்ல நாங்கள் எப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதான 2 கள்ளர்கள் இருந்தாங்க. ஒரு கள்ளன் ஆண்டவரை நிந்தித்தான், ஆனால் இன்னொரு கள்ளன் அவன் நிந்திக்கலை. அந்த இன்னொரு கள்ளன்ட்ட சொல்கிறான், நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நம்ம தப்பு செஞ்சோம், அதனால் தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனால் இவரோ எந்த ஒரு தப்புமே செய்யலை, தப்பே செய்யாமல் இவர் தண்டனை அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவர்கிட்ட பார்த்து இவர் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு வரும்பொழுது என்னையும் நினைத்தரலும் அப்படின்னு சொல்லி இந்த கள்ளன் சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிலுவையில் பேசின 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த வார்த்தை எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு அந்த கள்ளன் அப்படி சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீ பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. ஆண்டவர் வேறுகளை நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் அது கிடையாது. அன்றைக்கு கள்ளனுக்கு முன்னாடி வேறு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கல, அவனுக்கு அன்னைக்கு தான் அந்த வாய்ப்புகள் கிடைத்தது. அதனால் அவன் ஆண்டவன்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவன் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படி கிடையாது. தேவன் அநேக வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்புகளை நாம் தழுவ விடாமல் நாம் கண்டிப்பாக நாம் ஞானஸ்தானம் எடுக்கணும். அந்த வாய்ப்பை நாம் நழுவ விட்டோம், ஆனால் இனி அந்த கள்ளனுக்கு கிடைத்ததான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது.